ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்னொரு லாங் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோலையும் 2 செக்ஷன்ஸ் இருக்க போது. ஒன்று வந்து நான் இன்னைக்கு ஒரு ஸ்வீட்டு ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணியிருக்கேன், அதை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இன்னொன்று வந்து மீஷோவில் ஆர்டர் பண்ண ப்ளவுஸ் ரிட்டன் போட்டிருந்தேன் இல்லையா, அது வந்துச்சு, அதை பற்றி சொல்லியிருக்கேன். இன்றைக்கி 5th ஜூலை சண்டே ஈவினிங் அப்படின்றதுனால ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் போல் இருந்தது. அதனால இன்றைக்கி நான் கேரட் ஹல்வாவும் அதுக்கப்புறம் பிரெட் டோஸ்ட்டும் பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா வீடியோ இப்போ வர வர நல்லா போயிட்டுருக்கு. லைவுக்கு நிறைய பேர் ஆதரவு கொடுக்குறீங்க, நிறைய சப்ஸ்கிரைபர்ஸும் வந்திருக்கீங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் இனிஷியலாக வீடியோ போடும்போது இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் வருவீங்க அப்படின்றது நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதே மாதிரி இவ்வளோ கமெண்ட்ஸும் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கல. நிறைய சப்போர்ட் உங்கள் சைடில் இருந்து கிடைக்கும்போது இன்னும் மோட்டிவேஷனாக இருக்குது. தொடர்ந்து சேனலுக்கு இதே மாதிரி ஆதரவு கொடுங்க. இப்போதைக்கு லைவில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, குக்கிங், நான் மார்னிங் அண்டு நைட் என்ன குக் பண்ணுறனோ அதை தான் லைவில் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கும் உங்களோட சப்போர்ட்டை கண்டிப்பாக கொடுங்க. இன்னும் நான் எந்த விதத்தில் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி என்னோட வீடியோ குவாலிட்டியை நானும் இம்ப்ரூவ் பண்ணிப்பேன். இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, நைட்டு டின்னருக்கு அடமாவு அரைக்கிறதுக்காக ஊற வச்சிட்ருக்கேன். நான் வந்து ஒரு 1.5 டம்ளர் அரிசியை வந்து நல்லா கழுவி அதை ஊற வச்சிட்டேன். அதே மாதிரி துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு ரெண்டும் சேர்த்து இதுவுமே கொஞ்சம் கழுவி இதையும் தண்ணி ஊற்றி ஊற வச்சிட்டேன். இது ஒரு 3 மணி நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறம் நான் வந்து இதை அரைச்சி நைட்டு டின்னர் அதை தான் அடையாக செய்ய போகிறேன். வாங்க இன்றைக்கி ரெசிபியை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு கடாய், அதில் வந்து கொஞ்சம் நெய் விட்டுக்கிறேன். இதுக்கப்புறம் நான் துருவி வச்ச கேரட்டை இதில் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். கேரட் நல்லா வெந்து போகணும். வேகிற வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிகிட்டே இருங்க. கொஞ்சமாக நெய் விட்டு ரோஸ்ட் பண்ணிகிட்டே இருங்க. இது நல்லா வெந்துடும். கேரட் அல்வா ட்ரை பண்ணுறது இதுதான் எனக்குமே ஃபஸ்ட் டைமு. ஸோ எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியல. ட்ரை பண்ணி பார்த்தேன், ஆனால் வந்து நல்லாவே வந்திருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போ வந்து ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக பால் விட்டு இது வந்து நல்லா பால்லையே இன்னும் நல்லா வேகட்டும். எனக்கு வந்து பால் கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது, உடனே இஞ்சிடுச்சு. அதனால் நான் வந்து இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்து வதக்கிக்கிட்டு இருக்கேன். நல்ல கேரட் வெந்ததுக்கப்புறம் சர்க்கரை போடலாம், அதுக்கு முன்னாடி போட்டுறாதீங்க. இது வந்து ஒரு 10 நிமிஷத்துலேயே டக்குன்னு செய்கிற மாதிரி ஒரு ஈஸியான ரெசிபியாக தான் இருந்தது. ரொம்ப கஷ்டமான வேலையெல்லாம் ஒன்றுமே இல்லை. நான் கொஞ்சமாக ஏலக்காய் பொடிச்சு வச்சுருந்தேன், அதையுமே இதோட சேர்த்து தூவி விட்டுட்டேன். இப்போ தண்ணி வந்து நல்லா இஞ்சி போகிற அளவு ட்ரை ஆகட்டும். இப்போ நான் வந்து பால் இன்னும் கொஞ்சம் ஊற்றிருக்கேன் எக்ஸ்ட்ரா. எனக்கு இன்னும் கொஞ்சம் கேரட் வேகிற மாதிரி இருந்தது, அதனால இன்னும் கொஞ்சம் ஊற்றிருக்கேன். ஒரு அடுப்பில் இது நல்லா கொதிச்சிட்ருக்கட்டும். அதுக்குள்ளே இன்னொரு அடுப்பில் பிரெட் டோஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இன்னொரு அடுப்பில் நான் வந்து அடுப்பை பற்ற வச்சுட்டு அதுக்கப்புறம் தோசைக்கல் ஆன் பண்ணி வச்சுட்டேன். இது வந்து ஆல்ரெடி ஆனியன் சட்னி ரெடி பண்ணி வச்சுருந்தது. அதை தான் இப்போ ப்ரெட்டில் வந்து லைட்டாக மேலே அப்ளை பண்ணிவிட்டு தோசை தவாவில் போட்டு எண்ணெய் லைட்டாக ஊற்றி 2 சைடும் டோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறேன். ஆனியன் சட்னியோட ரெசிபியை ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், முடிஞ்சால் வீடியோ செக் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். பச்சை வெங்காயம், அதுக்கப்புறம் சிகப்பு மிளகா, இது ரெண்டையுமே நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு தேவையான அளவு உப்பு போட்டால் இந்த சட்னி ரெடி ஆகிடும். இது வந்து இட்லி தோசைக்கு காரமாக சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சூப்பரான ரெசிபியாக இருக்கும். ரொம்ப சிம்பிள், டக்குன்னு செஞ்சிடலாம். இப்போ டோஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு, இதை எடுத்து வச்சுருவோம். அதே நேரத்தில் இங்கே வந்து கேரட் நல்லா வெந்துருச்சு. இதுக்கு தேவையான அளவு நான் சர்க்கரை போட்டுக்கிறேன். சர்க்கரை கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன், ஏன்னா நான் எடுத்த கேரட்டோட குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நான் சர்க்கரை போட்டிருக்கேன். இப்போ பிரெட் டோஸ்ட்டுமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எங்கள் வீட்டில் பிரெட் டோஸ்ட்டு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். பிரெட் ஸ்லைசஸ் ரொம்ப கம்மியாக தான் இருந்தது, 3 இல்லை 4 தான் இருந்தது. அதை போட்டு முடிச்சாச்சு. அண்ட் இப்போ கேரட் ஹல்வாவும் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இதில் கொஞ்சமாக நெய் விட்டு இதையுமே கொஞ்சம் பரட்டி எடுத்துட்டேன். இது நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ டோஸ்ட்டும் ரெடி, அதே மாதிரி பிரெட் ஹல்வாவும் ரெடி. நீங்களும் இந்த 2 ரெசிபியும்
ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சண்டே ஈவினிங் சாப்பிட்றதுக்கு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நவி இதை டேஸ்ட் பண்ணிட்டு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தா நீங்களும் உங்களோட கமெண்ட்டை மறக்காம சொல்லுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு 6th ஜூலை. நம்ம வந்து எக்ஸ்சேஞ்ச் போட்டிருந்தோம் இல்லையா, ரிட்டர்ன் போட்டிருந்தோம் இல்லையா, அந்த பிளவுஸை எடுத்துட்டு போயிட்டாங்க. வந்து அதுக்கு பதிலாக ரிட்டர்ன் வந்திருக்கு, வேற ஒன்று வந்திருக்கு. இது வந்து அதுக்கு முன்னாடி சைஸ், இது வந்து எக்ஸல் சைஸு. இது பாருங்க, நல்லா இருக்கா? எனக்கு தெரிஞ்சு இந்த சைஸ் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். தெரிஞ்சு இது சரியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மெட்டீரியல் எல்லாமே நல்லா இருக்கு. நீங்க பாருங்க, ஸ்ட்ரெச்சபிள் மெட்டீரியல் அப்படின்றதுனால இது ஓரளவு கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலுமே, கொஞ்சம் குண்டா இருக்கவங்களா இருந்தாலும் ஒல்லியா இருந்தாலும் கரெக்டா ஃபிட் ஆகும்னு நினைக்கிறேன். நான் போட்டு பார்த்தேன், எனக்கு கரெக்டாக இருந்தது. இதை போட்டு ஒரு நாள் வந்து வீடியோவில் வரேன் எப்படி இருக்கு அப்படின்னு கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. ஆனால் இந்த ப்ரைஸுக்கு இது நல்ல வர்த்து தான். நான் இதை பார்த்துட்டு இதுக்கப்புறம் இன்னொரு ப்ளவுஸுமே ஆர்டர் போட்டிருக்கேன். வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.